ஹலோ ஹாய் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டீங்க? நான் வந்து இட்லி மாவு அரைச்சி வச்சுருந்தேன். பச்சரிசி மாவில் தான் இட்லி மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அதில் தான் தோசை ஊற்றுறேன். தோசை வந்து நெய் ஊற்றி சீனியெல்லாம் போட்டு தான் அவங்க அம்மாவுக்கு சுட்டு கொடுப்பேன். அதே மாதிரி நானும் சாப்பிட்டு பழகிட்டு, ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கும் அந்த டேஸ்ட்டு தான் பிடிச்சிருந்தது. சட்னி வைக்கிறதே கிடையாது. வேறு லெவலாக இருந்து பச்சரிசி மாவு தான் தோசை ஊற்றிருக்கேன். பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அதுக்கு மேலே 2 கரண்டி நெய்யும் ஊற்றி சூப்பராக 2 தோசையை சுட்டு கிருஷ்ணானி சாப்பிட்டாச்சு. நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்க? பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பச்சரிசியில் இட்லி மாவில் தோசை சுட்ட அனுபவம் உண்டா அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட்டு வேறு லெவல், அள்ளுது போங்க. நான் நெய் ஊற்றியே நான் சாப்பிட மாட்டேன். பால் எந்த ஸ்மெல் அடிக்கணும். தோசையில் நெய் ஊற்றி சாப்பிட்டு பார்த்த பிறகு தான் எனக்கு அந்த நெய்யில் உள்ள அருமையே தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்குது. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. இன்னமும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். பாய்.